Taste the Daily. நாகை மாவட்டம் செம்பியன் மகாதேவி அடுத்த மகாதானம் பகுதியில் இந்த ஆண்டு தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் திறக்கக்கூடாதென நெல் கொள்முதல் நிலைய முன்னாள் ஊழியர் ஆட்சியரிடம் மனு அளித்தார். கடந்த வருடம் தற்காலிக கொள்முதல் நிலையத்தில் பருவகால பட்டியல் எழுத்தராக கலைவாணி என்பவர் பணிபுரிந்த போது அங்கிருந்த 55 நெல் மூட்டைகள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதற்கான ரெக்கவரி தொகையை அவர் கட்டிய போதும் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் மிரட்டியதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஒழுங்கற்ற முறையில் செயல்படுவதாகவும் கூறி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கக்கூடாதென வலியுறுத்தி முன்னாள் ஊழியர் மனு அளித்தார். அரியலூரில் கடன் தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் சிக்கினர். 6 கோடி ரூபாய் கடன் பெற முயற்சித்துக் கொண்டிருந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த கோபிநாதன் என்பவரை தொடர்பு கொண்ட திருப்பூரைச் சேர்ந்த செல்வராஜ் தான் பைனான்சியர் என்றும் 6 கோடி ரூபாய் கடன் வேண்டும் என்றால் 12 லட்சம் ரூபாய்க்கு முத்திரைத்தாள் பத்திரம் வாங்கி அனுப்புமாறும் கூறியுள்ளார். செல்வராஜ் கூறியபடி அரியலூரில் ஆட்சியர் அலுவலகத்தில் பிரகதீஷ் என்பவரை சந்தித்த கோபிநாதன் முத்திரைத்தாள் பெற 12,10,000 ரூபாய் கொடுத்துள்ளார். அதன் பின்பு அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் கோபிநாதன் அளித்த புகாரின் பேரில் செல்வராஜ், பிரகதீஷ், அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஆனந்த் ஆகியோர் பிடிபட்டனர். அதிமுக ஆட்சியில் பயணிகளின் வசதிக்காக கொண்டுவரப்பட்ட அம்மா குடிநீர் திட்டத்தை முடக்கிய ஸ்டாலின் மாடல் அரசு தற்போது தனியார் நிறுவனம் மூலம் குடிநீர் விற்பனை தொடங்க டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பல்வேறு பணிமனைகளில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகள் மூலம் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில் தயாரித்து விநியோகம் செய்வதற்கான ஆன்லைன் டெண்டர் மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் என்பதற்காக பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நிறுத்திய ஸ்டாலின் அரசு பின்னர் பெயரை மாற்றி அத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே டேங்கர் லாரியில் வெல்டிங் பணிகளை மேற்கொண்ட போது திடீரென வெடித்து சிதறியதால் தொழிலாளி காயமடைந்தார். அத்திப்பட்டு புதூர் பகுதியில் உள்ள வெல்டிங் கடையில் காலி பெட்ரோலிய டேங்கர் லாரியில் வெல்டிங் செய்யும் பணி நடைபெற்றது. அப்போது லாரி திடீரென வெடித்து சிதறியதில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிக்கு காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அருகில் இருந்த 2 கடைகளும் சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலியில் அரசு நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் ஊழியர்கள் குத்தாட்டம் போட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வள்ளியூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அரசு மருத்துவத்துறை சார்பில் இயக்கப்படும் நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் இருந்த பெண் ஊழியர்கள் நடனமாடினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் விடியா திமுக ஆட்சியில் உயர்மட்ட அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் அரசு ஊழியர்களுக்கு கேளிக்கை விடுதியாக நடமாடும் மருத்துவமனை வாகனம் மாறி உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள நகர பகுதியில் கழிவுநீர் இணைப்பு கால்வாய் கட்ட அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சித்தூர் கேட் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களை இதுவரை தூர்வாராத நிலையில் இரு பகுதிகளை இணைத்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் இணைப்பு கால்வாய் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து ஏற்கனவே உள்ள கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி சீரமைத்த பின்னே இணைப்பு கால்வாய் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் நகராட்சி ஆணையரிடம் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மந்தகதியில் நடைபெறும் சாலை பணி காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சிதம்பரம் மருத்துவக் கல்லூரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருவதை ஒட்டி கடந்த ஆண்டு இப்பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் மந்தகதியில் நடைபெறும் பணி காரணமாக நோயாளிகள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுவதுடன் ஆம்புலன்ஸும் செல்ல முடியாத நிலை உள்ளது. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை அருகே கல்லந்திரி பகுதியில் திருநாய்கள் கடித்து கன்றுக்குட்டி உயிரிழந்தது. மகாராஜா என்ற விவசாயி வளர்த்து வந்த கன்றுக்குட்டியை 5 திருநாய்கள் கடித்து குதறியுள்ளது. இதனால் அலறி துடித்த கன்றுக்குட்டியை மீட்டு சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. திருநாய்களை கட்டுப்படுத்தி குழந்தைகளையும் கால்நடைகளையும் பாதுகாக்க வேண்டும் என பொம்மை முதல்வரின் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் ஆவேசமாக வலியுறுத்தியுள்ளனர்.
சென்னை திருவொற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட மணலி பெரியார் நகர் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சிறிய மழைக்கே சேரும் சகதியுமாக மாறிய சாலையால் பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திமுக ஆட்சியில் செயலற்ற மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.